உங்கள சுத்தி ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டப்பட்டு வருதுன்னு கொஞ்ச நேரம் கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி. அந்த மாளிகையோட பேரு தான் வல்லரசு இந்தியா. வெளியே நின்னு பாக்குற நமக்கு அதோட உயரமும் அந்த கண்ணாடியாலான முகப்பும் ஒரு பெரிய பிரமிப்பை கொடுக்கலாம். ஆமா, பார்க்க ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா ஒரு கட்டிடத்தோட உண்மையான பலம் அந்த முகப்புல கிடையாது. அது கண்ணுக்கு தெரியாத அடித்தளத்துல தான் இருக்கு, இல்லையா? உங்களை இந்த ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறேன். வணக்கம். நீங்க சொன்ன அந்த மாளிகை உதாரணம் ஒரு மிகச்சரியான தொடக்கம்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தரவுகள், சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், அப்புறம் சர்வதேச வர்த்தக ஆவணங்கள், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மாளிகையோட அடித்தளத்துல நடக்கிற சில ஆச்சரியமான விஷயங்களை தான் நாம அலச போறோம். உண்மைதான். இன்னைக்கு நாம விவாதிக்க போற பொது சுகாதாரம், தொழிலாளர் உரிமைகள், அமெரிக்கா கூட நடக்கிற வர்த்தக போர், அறிவியல் கண்டுபிடிப்புகள், அப்புறம் நம்ம தேர்தல் ஆணையம், இது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு தொடர்பில்லாத தனித்தனி செங்கற்கள் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா அதெல்லாம் ஒன்னு சேர்ந்தாதான் அந்த அஸ்திவாரம், கரெக்டா? அதேதான். ஆழமா கவனிச்சோம்னா இந்தியா எப்படிப்பட்ட ஒரு நாடா உருமாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத தீர்மானிக்கிறதே இந்த அஸ்திவாரங்கள் தான். ஓகே, இந்த அடித்தளத்தை நம்ம முதல்ல சாமானிய மக்களோட சுகாதாரத்துல இருந்து ஆரம்பிப்போம். இது கோவிட் தடுப்பூசிகள் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான உச்சநீதிமன்ற தீர்ப்பை பத்தினது. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு இது. கோவிஷீல்டு, கோவாக்சின் மாதிரியான தடுப்பூசிகளால ஏற்பட்ட தீவிர பக்க விளைவுகள், அப்புறம் உயிரிழப்புங்களுக்கு இழப்பீடு வழங்க தவறில்லா பொறுப்பு, அதாவது நோ ஃபால்ட் லயபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கொள்கையை உருவாக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. சரி. ஆனா ஒரு நிமிஷம், இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. தடுப்பூசி போட்டதால நடந்த மரணங்கள் ரொம்ப ரொம்ப கம்மிதானே. 1,00,000 பேருக்கு 0.001 அப்படிங்கிற விகிதத்துல தான் ஏதோ ரத்தம் உறையிறல் மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சுன்னு அரசு தரப்புல வாதிட்டாங்க. ஆமா, புள்ளி விவரப்படி பார்த்தா அது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் தான். அப்போ இவ்ளோ சின்ன நம்பருக்கு போய் ஏன் நீதிமன்றம் இவ்ளோ பெரிய ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும்? நீங்க சொல்ற மாதிரி அரசாங்கத்தோட தரவுப்படி அது ஒரு சின்ன எண் தான். ஆனா பாதிக்கப்பட்ட அந்த ஒரு குடும்பத்துக்கு அது 100% இழப்பு இல்லையா? அதுதான் நீதிமன்றம் ரொம்ப ஆழமா சுட்டி காட்டுறாங்க. ஓஹோ, அப்போ ஒவ்வொரு தனிநபரோட உரிமையும் இங்க பார்க்கப்படுதா? கண்டிப்பா. அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 படி ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாழ்வாதார மற்றும் சுகாதார உரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. அரசாங்கமே முன்னின்று நீங்க எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கணும்னு ஒரு தேசிய திட்டத்தை செயல்படுத்தும் போது அதனால் வர்ற சின்ன பாதிப்புகளுக்கும் அரசே தான் முழு பொறுப்பேற்கணும். கரெக்ட். மக்கள் நலன்ல அரசு ஒரு பார்வையாளரா மட்டும் ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்க முடியாது. எக்ஸாக்ட்லி. அதுதான் இந்த தீர்ப்போட ஆணிவேர். ஓகே, அப்போ இந்த நோ ஃபால்ட் லயபிலிட்டி அல்லது தவறில்லா பொறுப்பு அப்படின்னா என்ன? அது எப்படி வேலை செய்யும்? ஒருவேளை எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டா நான் போய் அந்த மருந்து கம்பெனி மேல கேஸ் போடக்கூடாதா? நீங்க தாராளமா கேஸ் போடலாம். ஆனா சாதாரண நடைமுறையில ஒரு மருந்து கம்பெனியோட அலட்சியத்தால, அதாவது நெக்லிஜென்ஸ் காரணமா தான் உங்களுக்கு பாதிப்பு வந்துச்சுன்னு நீங்க கோர்ட்ல நிரூபிக்கணும். அது எப்படி ஒரு சாதாரண மனுஷனால முடியும்? அதுதான் பிரச்சனையே. ஒரு சாமானியன் எப்படி பெரிய மருத்துவ நிபுணர்களை வச்சு அறிவியல் தரவுகளை எல்லாம் திரட்டி பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு நிறுவனத்தை எதிர்த்து வாதாட முடியும்? இது நடைமுறையில சாத்தியமில்லாத ஒண்ணு. எனக்கு புரியுது. அப்போ இது கிட்டப்பட்ட விபத்துக்கு யார் காரணம்னு விசாரிக்காம உடனே உதவி செய்யற மோட்டார் வாகன விபத்து காப்பீடு மாதிரி வேலை செய்யும்னு சொல்லலாமா? மிக துல்லியமான ஒப்பீடு இது. அதுதான் நோ ஃபால்ட் லயபிலிட்டி. இங்க தப்பு யார் செஞ்சாங்கன்னு ரிசர்ச் பண்றதை விட பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனே நிவாரணம் போய் சேரணும். அது ரொம்ப முக்கியம். 2021ல தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், அதாவது NDMA, கோவிட் தொற்றால 30 நாளுக்குள்ள இறந்தவங்களுக்கு உடனடியா 50,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி ஒரு அப்ரோச் தான் இது. இதுக்காக புதுசா எதுவும் மெடிக்கல் போர்டு அமைப்பாங்களா? இல்ல, புது மருத்துவ குழுக்கள் எதுவும் தேவையில்லை. ஏற்கனவே இந்த தடுப்பூசி பாதிப்புகளை கண்காணிக்கிற AEFI குழுக்களோட அறிக்கையை வச்சே இதை செயல்படுத்தலாம்னு நீதிமன்றம் வழிகாட்டியிருக்காங்க. சாமானிய மக்களோட உயிரை பாதுகாக்கிற கோர்ட் இவ்ளோ பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குறத பார்க்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு சாமானியனோட அடுத்த மிகப்பெரிய தேவை அவனோட வேலைவாய்ப்பு. ஆமா, வாழ்வாதாரம். உயிரை பாதுகாக்கிற அதே அக்கறை இந்த புதிய தொழிலாளர் சட்டங்கள் மூலமா அவங்களோட வேலைவாய்ப்பை பாதுகாக்கிறதுல இருக்கா? இத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. உங்க சந்தேகம் ரொம்பவே நியாயமானது தான். இப்போ பொருளாதார ஆய்வு அறிக்கைகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட புது தொழிலாளர் சட்டங்கள் முறைமையாக்கத்தை, அதாவது ஃபார்மலைசேஷனை அதிகரிக்கும்னு சொல்றாங்க.
அது எப்படி? நிறுவனங்கள் எளிதா தொழில் தொடங்கவும் நிர்வகிக்கவும் பல தளர்வுகளை இந்த சட்டங்கள் கொடுக்குது. அதனால நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகும்னு ஒரு வாதம் இருக்கு. ஒரு நிமிஷம், இங்க நிறுத்துங்க. கம்பெனிகளுக்கு வேலைவாய்ப்பு விதிகளை ஈஸியாக்குனா அவங்க உடனே எல்லாரையும் நிரந்தர வேலைக்கு எடுப்பாங்கன்னு சொல்றது கொஞ்சம் முரணா இருக்கே. எப்படி சொல்றீங்க? நடைமுறையில நாம என்ன பார்க்கறோம்? கம்பெனிகள் தொழிலாளர்களை ஒப்பந்ததாரர்கள், அதாவது கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்னு பேர் மாத்திடுறாங்க. இது டப்பால இருக்கிற பொருளை மாத்தாம மேல ஒட்டி இருக்கிற லேபிளை மட்டும் மாத்துற மாதிரி இல்லையா? நீங்க சொல்றதா நிதர்சனமான உண்மை. இந்தியாவோட 80% தொழிலாளர்கள் இன்னைக்கும் அமைப்பு சாரா துறையில, அதாவது இன்ஃபார்மல் செக்டர்ல தான் உழல்றாங்க. அது ரொம்ப பெரிய நம்பராச்சே. ஆமா. சட்டங்கள் தளர்த்தப்படும் போது நிறுவனங்கள் நிரந்தர பணியாளர்களை உருவாக்குறத தவிர்த்துட்டு குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. தனியார் துறையை கூட விட்டுடுங்க. அரசாங்கம் நடத்துற பொதுத்துறை நிறுவனங்கள்லயே இதுதான் நிலைமை. ஓஹோ, பொதுத்துறை நிறுவனங்கள்லயுமா? ஆமா. தரவுகளை பார்த்தோம்னா 2024ல மட்டும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள்ல 30,000 நிரந்தர பணியிடங்கள் காணாம போயிருக்கு. 30,000 வேலைகள். அப்ப ஸ்விக்கி, சொமாட்டோ மாதிரியான கம்பெனிகள்ல வேலை செய்யற கிக் தொழிலாளர்களோட நிலைமை என்ன? அவங்களுக்காக 1-2% நிதி ஒதுக்கப்படும்னு சொன்னாங்களே. சட்டம் காகிதத்துல ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அதை எப்படி செயல்படுத்துறது, அந்த பணத்தை யாரு வசூலிப்பாங்க, எப்படி தொழிலாளர்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற எந்த விதிகளும் இன்னும் தெளிவா வரையறுக்கப்படல. இது ஒரு பெரிய ஓட்டையாச்சே. இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, நிறுவனங்களை ஆய்வு செய்யற தொழிலாளர் ஆய்வாளர்கள், அதாவது லேபர் இன்ஸ்பெக்டர்ஸ், இப்போ உதவியாளர்களா மாத்தப்பட்டிருக்காங்க. ஆய்வாளர்கள் உதவியாளர்களா மாறது கேட்க நல்லாதானே இருக்கு. தொழில் முடங்காம இருக்க அவங்க உதவுறாங்கன்னு எடுத்துக்கலாமே. இதுல என்ன சிக்கல்? பேரளவுல இது தொழில் செய்வதை எளிதாக்குவது, அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் தான். ஆனா நடைமுறையில ஒரு நிறுவனம் தொழிலாளர் பாதுகாப்பு விதிகளையோ பணி நேர விதிகளையோ மீறினா முந்தி மாதிரி லைசன்ஸ் ரத்தாகும் அப்படிங்கிற பயம் இப்போ இல்ல. அப்போ என்ன நடக்கும்? வெறும் அபராதம் செலுத்திட்டு அந்த பிரச்சனைய முடிச்சுக்கலாம். இப்போ ஒரு கம்பெனி ஓனர் கணக்கு போட்டு பாப்பாரு. விதிகளின்படி பாதுகாப்பை உறுதி செய்ய 1 லட்சம் செலவாகும். ஆனா அபராதம் கட்டினா 10,000 தான் ஆகும் அப்படின்னா அவர் எதை தேர்ந்தெடுப்பார்? லாப நோக்கத்துல செயல்படுற ஓனர் அந்த அபராதத்தை கட்டுறதையே தன்னோட பட்ஜெட்ல ஒரு பகுதியா மாத்திடுவாரு. இது ரொம்பவே ஆபத்தான ஒரு போக்கு. எக்ஸாக்ட்லி. குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கறத கூட பல கம்பெனிகள் எதிர்க்கறாங்களே. சம்பளத்தை அதிகமாக்குனா நாங்க ஆட்களை வேலையை விட்டு தூக்க வேண்டி வரும்னு மிரட்டுறாங்களே. இத பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாயைன்னு புரியும். குறைந்தபட்ச ஊதியம் கொடுத்தா வேலை இழப்பு வரும் அப்படிங்கிற வாதத்தை உலகளாவிய தரவுகள் பொய்யாக்குது. அப்படியா? அப்ப உண்மை என்ன? உண்மையில அடித்தட்டு தொழிலாளர்களுக்கு நீங்க அதிக ஊதியம் கொடுக்கும்போது அவங்க அந்த பணத்தை பேங்க் லாக்கர்ல பூட்டி வைக்க போறதில்ல. அவங்க அதை மார்க்கெட்ல மளிகை பொருட்கள், துணிமணிகள்னு உடனடியா செலவு செய்வாங்க. ஓகே, அப்ப பணம் சுழற்சிக்கு வருது. கரெக்ட். இது சந்தையில ஒட்டுமொத்த தேவைய, அதாவது அக்ரிகேட் டிமாண்ட அதிகரிக்கும். மக்கள் பொருள்கள் வாங்கினா நிறுவனங்களுக்கு லாபம். இது பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. லாஜிக் ரொம்ப தெளிவா இருக்கு. உள்நாட்டுல சட்டங்களை தளர்த்தி தொழிலாளர்களுக்கு குறைஞ்ச செலவு செஞ்சு பொருட்களை ரொம்ப மலிவாவும் அதிகமாவும் நம்ம உற்பத்தி செய்றோம். ஆனா இத உலக நாடுகள், குறிப்பா அமெரிக்கா எப்படி பாக்குறாங்க? இதுதான் நம்மள அடுத்த களத்துக்கு கொண்டு போகுது. ஆமா, அமெரிக்காவோட செக்ஷன் 301 விசாரணை அங்க என்னதான் நடக்குது? நாம அதிகமா உற்பத்தி செய்யறத அவங்க ஏன் எதிர்க்கணும்? உற்பத்தி துறையில இந்தியாவோட அதிகப்படியான திறனை, அதாவது ஸ்ட்ரக்சரல் எக்ஸஸ் கெப்பாசிட்டியை காரணம் காட்டி அமெரிக்கா இப்போ இந்தியா மற்றும் சீனா மேல 1974ஆம் ஆண்டின் வர்த்தக சட்டம் செக்ஷன் 301 கீழே ஒரு கடுமையான விசாரணையை தொடங்கியிருக்காங்க. ஒரு நிமிஷம், நாம திறமையா குறைஞ்ச செலவுல நிறைய பொருட்களை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்யறது எப்படி ஒரு குற்றமாகும்? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஒரு விருந்துக்கு நாம போறோம், அங்க எல்லாருக்கும் சேர்த்து அளவுக்கு அதிகமா சுவையான உணவை நாமே சமைச்சு கொண்டு போனா அத அந்த விருந்து வைக்கிறவங்கள சங்கடப்படுத்துற மாதிரி இருக்கா? ரொம்ப சுவாரஸ்யமான உதாரணம். ஆமா, அந்த விருந்துல விருந்தளிப்பவர் தான் சமைச்ச உணவை யாரும் தொடலையேன்னு கோவப்படுறத போன்றது தான் இது. தரவுகளை பாருங்க. 2025ல அமெரிக்கா கூட இந்தியாவோட வர்த்தக உபரி, அதாவது ட்ரேட் சர்ப்ளஸ் $58 பில்லியன். அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட வாங்குறது அதிகம், நாம அவங்க கிட்ட வாங்குறது குறைவு. அதேதான். சோலார் பேனல்கள், பெட்ரோகெமிக்கல்ஸ், எஃகு, ஜவுளி, அப்புறம் ஆட்டோமொபைல் துறைகள்ல இந்தியா அளவுக்கு அதிகமா உற்பத்தி செய்யறதா அமெரிக்கா குற்றம் சாட்டுறாங்க.
குறிப்பா நம்ம உள்நாட்டு தேவைக்கு வேண்டியதை விட 3 மடங்கு அதிகமா நம்ம சோலார் பேனல்களை உற்பத்தி செய்றோம். ஓ, தேவைக்கு அதிகமா உற்பத்தி செஞ்சு அது அமெரிக்க சந்தையில ரொம்ப கம்மி விலைக்கு கொட்டுறோம். இதனால அமெரிக்காவோட உள்நாட்டு கம்பெனிகள் இழுத்து மூடுற நிலைமைக்கு வருது. அதனால அவங்க கடுப்பாகுறாங்க. கரெக்ட். ஆனா ட்ரம்ப் நிர்வாகம் 2025ல IEEPA சட்டத்தின் கீழ் சில வரிகளை, அதாவது டாரிஃப்ஸ் விதிச்சாங்களே, அது என்னாச்சு? இங்க தான் ஒரு திருப்புமுனை. பிப்ரவரி 2026ல அந்த IEEPA வரிகளை அமெரிக்க நீதிமன்றம் ரத்து செஞ்சுட்டாங்க. அதிபருக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ, அதனாலதான் இப்போ செக்ஷன் 301 கையில எடுத்திருக்காங்களா? ஆமா, இது முறையற்ற வெளிநாட்டு வர்த்தக பழக்கங்களை விசாரிக்கவும் தேவைப்பட்டால் பதில் நடவடிக்கை எடுக்கவும் அமெரிக்க அரசுக்கு அதிகாரம் அளிக்கிற ஒரு பழைய பிரம்மாண்டமான ஆயுதம். இதனால இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் அப்படியே முடங்கி போய் நிச்சயமற்ற நிலையில நிக்குது. ஆனா ஒரு காலத்துல உலகமயமாக்கல்னு எல்லாத்தையும் திறந்து விட்ட அமெரிக்கா ஏன் இப்போ இவ்ளோ பதற்றம் அடைறாங்க? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. காலம் மாறிடுச்சு. இப்போ அமெரிக்கா தன்னோட உள்நாட்டு விநியோக சங்கிலிய, அதாவது சப்ளை செயினை மீட்க நினைக்கிறாங்க. தங்களுக்கு தேவையான பொருள்களை தங்கள் நாட்டிலே உற்பத்தி செஞ்சு தங்கள் மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க அவங்க விரும்புறாங்க. ஆனா இந்தியா ஏற்றுமதி மூலமா வளர நினைக்குது. கரெக்ட். 2 நாடுகளோட அடிப்படை பொருளாதார கொள்கைகளுமே இப்போ நேருக்கு நேர் மோதுது. இது உலகளாவிய வர்த்தக போரோட ஒரு புதிய அத்தியாயம். இதிலிருந்து எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. உலக சந்தையில வெறும் பொருட்களை மட்டும் அதிக அளவுல உற்பத்தி செய்யறது நீண்டகால வெற்றியை தராது. உலகளாவிய வர்த்தக போட்டியை சமாளிக்க இந்தியாவுக்கு தேவையானது சொந்தமான புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள். மிக சரியான பாயிண்ட். அதாவது ஒரு இன்னோவேஷன் லெட் எக்கானமி. அதுல நாம இப்ப எங்க இருக்கோம்? கொள்கை அளவில பார்த்தோம்னா நாம கண்டுபிடிப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம். 1 லட்சம் கோடி ரூபாய் R&D நிதி 2026 பட்ஜெட்ல டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ்க்காக 20,000 கோடி. அப்புறம் அணுசக்திய அமைதி பயன்பாட்டிற்கு காப்புரிமை செய்ய ஷாந்தி ஆக்ட் 2025 இதெல்லாம் வந்திருக்கு. கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே. இவ்வளவு பணம் திட்டங்கள் இருக்கும்போது நாம எங்க சறுக்குறோம்? தரவுகளுக்குள்ள போனாதான் அந்த பின்னடைவு தெரியும். இந்தியாவோட R&D செலவினம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில, அதாவது GDPல வெறும் 0.65% மட்டும்தான். அவ்ளோ கம்மியாவா? ஆமா. காப்புரிமை, அதாவது பேட்டன்ட் பதிவை பார்த்தோம்னா சீனா ஒரு வருஷத்துக்கு 1.8 மில்லியன் காப்புரிமைகளை பதிவு செய்றாங்க. அமெரிக்கா 6 லட்சம் பதிவு செய்றாங்க. ஆனா இந்தியா 2024ல வெறும் 4547 PCT விண்ணப்பங்களை மட்டுமே தாக்கல் செஞ்சிருக்காங்க. என்னது 1.8 மில்லியன் எங்க இருக்கு, வெறும் 4500 எங்க இருக்கு? இது ரொம்ப பெரிய இடைவெளியா இருக்கே. நம்ம கிட்ட சிறந்த அறிவாளிகள் இருக்காங்க, இப்போ அரசிடமும் நிதி இருக்கு. ஆனாலும் ஆராய்ச்சி கூடத்திலிருந்து ஒரு விஷயம் சந்தைக்கு வர்ற அந்த பாலம் ஏன் இன்னும் உடைந்தே காணப்படுது? ஏன்னா தனியார் துறையோட பங்கு இதுல மிக மிக குறைவு. அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில ஒரு ஆப் ரெடி பண்ணி சாயங்காலம் லாபம் பார்க்குற விஷயம் கிடையாது. ஒரு டீப் டெக் கண்டுபிடிக்க 10 வருஷங்கள் கூட ஆகலாம். அதுக்கு பெரிய பொறுமை வேணுமே. ஆமா, அதுக்கு பொறுமையான மூலதனம், அதாவது பேஷண்ட் கேபிட்டல் தேவை. தனியார் நிறுவனங்கள் இந்த மாதிரி நீண்ட கால முதலீடுகளை செய்ய முன்வரணும். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு முக்கியமான தரவு என்னன்னா, ஆராய்ச்சியாளர்கள் அளவுல பெண்களோட பங்கேற்பு ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா, பன்முகத்தன்மை இருக்கிற இடத்துல தான் சிறந்த கண்டுபிடிப்புகள் நிகழும்னு சொல்றாங்க. விதுஷி மாதிரியான திட்டங்கள் இருந்தாலும் மக்கள் தொகையில பாதியா இருக்கிற பெண்களோட மூள உழைப்ப முழுமையா பயன்படுத்தாம நாம எப்படி ஒரு தொழில்நுட்ப வல்லரசா மாற முடியும்? ரொம்ப சரியான கேள்வி. இந்த மாதிரி பொருளாதாரம், வர்த்தகம், அறிவியல் இதெல்லாத்துக்கும் ஒரு நிலையான ஜனநாயக அடித்தளம் தேவை. கரெக்ட். அந்த ஜனநாயகம் இப்போ எந்த நிலையில இருக்குன்னு பாப்போம். குறிப்பா பெண்களோட பங்கேற்பு, அப்புறம் ஜனநாயகத்தோட காவல் தெய்வமான தேர்தல் ஆணையத்தோட தற்போதைய நிலை. இந்தியா ஜனநாயகத்துல இப்போ 2 பெரும் முரண்பாடுகள் அரங்கேறிட்டு இருக்கு. முதல்ல பெண்களோட பங்கேற்பை பார்ப்போம். 1967ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான வாக்குப்பதிவு வித்தியாசம் 11% இருந்துச்சு. ஆமா. ஆனா 2019 மற்றும் 24ல பெண்கள் ஆண்களுக்கு நிகரா சமமா வாக்களிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய மைல்கல். பெண்கள் வாக்களிக்கிறதுல சரிசமமா வந்துட்டாங்க. ஆனா நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் 2019ல 78 இருந்த பெண் எம்பிக்களின் எண்ணிக்கை 2024ல 74 குறைஞ்சிருச்சே. இது வெறும் 14% தானே. இங்கதான் ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு தரவு இருக்கு.
தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டா ஆண்களை விட பெண்களோட வெற்றி விகிதம் தான் அதிகம். 2024ல பெண்களின் வெற்றி விகிதம் 9%, ஆனா ஆண்களின் வெற்றி விகிதம் 6% மட்டுமே. வெயிட், நிஜமாவா? பெண்கள் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகமா இருந்தோ அவங்களுக்கு ஏன் சீட் கொடுக்கறதில்ல? அதுக்கு காரணம் நம்ம சமூகத்தோட ஆணாதிக்க கட்டமைப்பு தான். தேர்தல் பிரச்சாரம், பேரணிகள்ல பாத்தீங்கன்னா ஆண்களை விட பாதி அளவு தான் பெண்கள் பங்கேற்கிறாங்க. இதுக்கு குடும்ப அனுமதி ஒரு பெரிய தடையா இருக்கு. நாம ஒரு விசித்திரமான கட்டத்துல இருக்கோம். பெண்கள் வாக்களிக்கிறாங்க, ஆனா ஆள்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. சரி, மறுபுறம் பாப்போம். இந்த தேர்தல் அப்படிங்கிற மாபெரும் விளையாட்டோட நடுவரே, அதாவது தலைமை தேர்தல் ஆணையரே இப்போ விசாரணை குண்டுல நிக்கிறாரே. ஆமா, இந்திய நாடாளுமன்ற வரலாற்றுல முதல் முறையா தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்யற தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வர பரிசீலிச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி நடக்கும்? அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 324/5 படி ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்குவதற்கு எவ்வளவு கடினமான நடைமுறையோ, அதாவது நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை மற்றும் 2/3 பங்கு பெரும்பான்மை, அதேதான் இதுக்கும் தேவை. ஒரு சாமானிய வாக்காளருக்கு இதோட பின்னணி என்னன்னு விளக்க முடியுமா? 2023ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, தேர்தல் ஆணையரை நியமிக்கும் குழுல பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் இந்திய தலைமை நீதிபதி CJI இருக்கணும்னு சொல்லுச்சு. ஓகே. ஆனா அரசு ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்து தலைமை நீதிபதிக்கு பதிலா ஒரு கேபினெட் அமைச்சரை அந்த தேர்வு குழுல நியமிச்சிட்டாங்க. இதனால அந்த குழுவுல அரசுக்கு 2/3 பங்கு, அதாவது 2/3 பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம், இது ஒரு மேட்ச் நடக்கும்போது விளையாடுற ஒரு டீமே அவங்களுக்கு சாதகமான அம்பையரை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கே. இந்த அதிகார போட்டி தான் ஜனநாயகத்தோட நிலைத்தன்மையை இப்போ சோதிச்சிட்டு இருக்கு. வரலாற்றுல சுகுமார் சென், டிஎன் சேஷன், நவீன் சாவ்லா போன்றவங்க இருந்த காலமெல்லாம் இப்போ நினைவு கூறப்படுது. அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கும் தன்னாட்சி அமைப்புகளுக்கும் இடையிலான இந்த போட்டி ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம விவாதிச்ச எல்லாமே தனித்தனி செய்திகள் கிடையாது. கோவிட் தடுப்பூசி இழப்பீட்ல மக்களோட உரிமை, தொழிலாளர் சட்டங்கள்ல இருக்கிற ஓட்டைகள், சர்வதேச வர்த்தக போர்ல அமெரிக்காவோட குற்றச்சாட்டு, அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல நம்மளோட மெதுவான பயணம், அப்புறம் முடிவா நம்ம ஜனநாயகத்தோட தேர்தல் ஆணையம் மற்றும் பெண்களின் நிலை. ஆமா, இது எல்லாமே இன்றைய இந்தியா எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத காட்டுற ஒரு வரைபடம் தான். கண்டிப்பா. இப்போ இந்த ஆழமான அலசலை முடிக்கும்போது இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்தியா ஒரு உலகளாவிய பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வல்லரசா மாற துடிக்குது. ஆனா அதை தாங்கி பிடிக்கிற நம்மளோட அடிப்படை தொழிலாளர் உரிமைகளும் தன்னாட்சி பெற்ற ஜனநாயக அமைப்புகளும் இப்படி வரலாற்று போராட்டங்களே சிக்கி கிடந்தா அந்த வல்லரசு கனவு சாத்தியமாகுமா? அந்த பிரம்மாண்ட மாளிகை எவ்வளவு நாள் நிலைச்சு நிக்கும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தொடர்ந்து தேடுங்க, தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.